தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். சாணக்கியாவோட கருத்து கணிப்பு அக்டோபர் மாதம் எடுத்திருந்ததை நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. ஏற்கனவே மே மாதம் இதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 2989 பேர்கிட்ட எடுத்திருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக 32 தொகுதியில் எடுத்திருக்கிறீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன அக்யூரேட்டாக நம்மளால பார்க்க முடியுது? அதுக்கு இதுக்கும் மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி நாங்கள் எடுத்த எல்லா சர்வேக்கும், அதாவது 2019 இப்போ வரைக்குமான எல்லா சர்வேக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. 2019 இப்போ வரைக்கும் நாங்கள் எடுத்த சர்வே எல்லாத்துலேயுமே டிஎம்கே தான் எட்ஜ் எடுத்துட்டு இருந்துச்சு. கிளியரா அந்த டிஃபரன்ஸ் ஓட் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கலாம், ஆனால் கிளியராக அட்வான்டேஜ் எடுத்தது டிஎம்கே அலைன்ஸ் தான். இப்போ 2019 இப்போ வரைக்குமே முதல் முறையாக நாங்கள் பார்த்தே 2026க்கான தேர்தலை முன்னோட்டத்தில் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ஏடிஎம்கே அலைன்ஸ் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறத நம்ம பார்க்கணும். 2024 எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு எல்லாரும் ஒப்புக்கொண்ட உண்மை பிறகு ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு 15 சீட்டாவது அடிச்சிருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே அதை ஆப்வியஸாக ஏற்றுக்கொண்டாங்க. அதை விட கூட ரிசல்ட் இப்போ கண்ணில் தெரியுது. இது ஸ்டேட் எலெக்ஷன் அப்படிங்கிறனால ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படிங்கிறனால இன்னைக்கு காலையில் இப்போ வரும்போது ஒரு ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப தெளிவாக அவர் சொன்ன விஷயம் எவ்ரிவேர் ஆன்டி இன்கம்பன்சி இஸ் தேர். இது அவர் சொன்ன வார்த்தை. எல்லா இடங்களையும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு ஒரு ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார். இது எல்லார் பக்கத்துலையுமே இருக்கு. அது இப்போ ரியலாக கண்கூடா தெரியுது. அப்போ நாங்களே நினைச்சது, கருத்து கணிப்புக்கு முன்னாடி நினைச்சது திமுகவுக்கும் அதிமுகவுக்கான வித்தியாசம் குறைவா இருக்கும், ஆனா திமுகவை அதிமுக சர்பாஸ் பண்ணும் அப்படின்னு நாங்க நினைக்கல. திமுக அரசின் செயல்பாடு எப்படி அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் வித் அந்த இதுல இருந்து போயிடலான்னு பாக்குறேன். சூப்பர்னு சொல்லி 20% பேர் சொல்லியிருக்காங்க, பரவாயில்லை 35, மோசம் 45% சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி நீங்க இந்த சூப்பர்னு சொல்றவங்க 20% அப்படிங்கிற நீங்க பார்க்கணும். நம்ம பார்த்திருக்கோம் அதிமுக திமுக ரெண்டுக்குமே எப்பயுமே ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லேயே ஒரு 25% எடுப்பாங்க. 20-25 ஒர்ஸ்ட். போன முறை 2024 ஏடிஎம்கே தான் இருந்தா அவங்களுடைய எந்த கட்சியுடைய ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% இருக்கும். அதுதான் அவங்கள்ட்ட, அதாவது கட்சிக்காரர்களை தவிர ஓட் பேங்க் சொல்லும்ல, அவர்களை தவிர மற்ற எல்லாரும் அதிருப்தியில் இருக்கிறாருங்கிறதுக்கான மெசேஜ். இந்த பரவாயில்லை அப்படிங்கிற நான் நீங்க அடுத்து எப்ப கேள்வி கேட்கும்போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பரவாயில்லை அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்தது. பரவாயில்லை, தெரியவில்லை, கருத்து இல்லை, இப்போது சொல்ல முடியாது, பிறகு பார்க்கலாம், இது எல்லாமே சேர்ந்ததான் அந்த விஷயம். ஒன்னு டிசைட், நீங்க திமுக சரியா செயல்படுதா அப்படின்னா ஆம் இல்லை 2 கேள்விதான். மூணாவது எல்லாத்தையுமே நாங்க கலந்து போடுறோம். அது எங்களுடைய பேட்டர்ன் நாங்க வச்சிருக்கோம். அதனால அந்த பரவாயில்லைங்கிறது நார்மல் அப்படின்னு இல்லை, அதுல எல்லாமே சேர்ந்துடும். அப்ப நீங்க 2 கிளியர் எட்ஜ் தான் நீங்க. அப்ப 20% சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா தே ஆர் ஃபார் டிஎம்கே. அப்ப அதுதான் அவர்களுடைய ஓட்டா இருக்குது. திமுக கூட்டணி கட்சிகள் கூட அதிருப்தியில் இருக்கிறாங்க நம்ம கனடா பாக்குறோம். நம்ம பேசிட்டு இருக்க தருணத்துல திருமாவளவன் அவர்கள் கூட கோயம்புத்தூர் சம்பவத்தை குறிப்பிட்டு நம்ம இதுக்கு மது ஒழிப்பு தான் பூர்ணமா தேவைப்படுது, பீகாரை பார்த்து நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப கூட்டணி கட்சிகளே வேற ஒரு நிலைப்பாடு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இதை கவனிக்க வேண்டிய விஷயம். ஓட் பேங்கை தவிர மற்ற எல்லாரும் அதிருப்தியில் இருக்கிறாங்கிறதுக்கான மெசேஜ். இப்போ ஒரு பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஐஆர் தொடர்பான அந்த போராட்டங்கள் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வலுவான பிரச்சாரங்கள் மூலமாக இப்போ ஒரு பக்கம் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சூழல்ல இது மோசம்ங்கிறது 45% மக்கள் சொல்லியிருக்காங்கிறது எப்படி, அதையும் இது எப்படி ஒப்பிட்டு பார்க்க? திமுக கூட்டணி வலுவா இருக்குல்ல, இப்ப வலுவா இருக்குல்ல, அதுல குழப்பம் இல்லைல்ல. 2021 வலுவா தானே இருந்துச்சு, அதுல குழப்பம் இல்லையே. 234 சீட் ஜெயிச்சிருக்கணும்ல, எவ்வளவு சீட் ஜெயிச்சாங்க? ஏன் 75 சீட்ல ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சது? வலுவா இருக்கு. அப்பயும் வளைஞ்சு தானே. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2021 இவங்க தான் நினைக்கிறாங்க சரிங்களா. 40க்கு 40 பாராளுமன்றம் எடுத்தாங்கல்ல 2024. 2021 ஏன் 234 எடுக்கல? அப்ப திமுக கூட்டணி வலுவா இருக்கு என்பது வேற உதாரணம். ஆனா மக்கள் வாக்களிச்சாங்களா இல்லையா, எல்லாருக்கும் வாக்களிக்கிறாங்களா, தொகுதி வாரியா மாறுது, வேட்பாளர் வாரியா மாறுங்கிற நிதர்சனத்தை புரிந்து கொள்ளும். அப்படி பார்க்கும்போது இந்த முறை 75 எம்எல்ஏ திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணி 2021 கொடுத்த மக்கள் இந்த முறை அதை விட அதிகம் கொடுக்க முடிவெடுக்கிறார்கள் தான் கிளியரா தெரியும். அடுத்த கேள்வி நீங்க கேட்டிருந்தது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. சூப்பர் 13%, பரவாயில்லை 31, மோசம் 56. அந்த அளவுக்கு மோசமா இருக்க தமிழ்நாட்டில்? ஊழல் அண்ட் சட்டம் ஒழுங்கு இந்த 2 கேள்விக்கு தான்
இந்த நெகட்டிவ் ஆன்சர் உள்ளதுலேயே அதிகமாக வந்துச்சு. நீங்க பாரத பிரதமர் பத்தியோ இந்தியா பத்தியோ ஆபரேஷன் சிந்தூர் பத்தியோ மற்ற விஷயங்களை கேட்ட போதெல்லாம் கூட கீழே விழும். மற்ற கேள்வி இன்னும் திரு உதயநிதி பத்தி நிறைய கேள்வி. ஆனா இந்த அளவுக்கு அதிகமா ஊழல் இருக்குதான்னா பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சென்ஸும் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற சென்ஸும் உள்ளே இதுதான் காமன் மேன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்கு உதாரணம் நீங்க கோயம்புத்தூர் சம்பவத்துல கண்கூடா பார்த்திருக்கீங்களே. உள்ளதானே ஒரு 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறது கண்கூடா தெரியுது. இதைத்தான் மக்கள் பிரதிபலிச்சுறாங்க. இந்த 2 கேள்வி தான் மக்கள் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போய் ஆன்சர் பண்ணாங்க. அதுதான் அதிருப்தியினுடைய. நல்லா பார்க்கணும் நீங்க, திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு 20% பேர் சொல்றாங்க சூப்பர்னு, புரியுங்களா? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னா 13% பேர் சொல்றாங்க. புரிஞ்சுக்கல இந்த விதம். அப்ப ஆட்சி நல்லா இருக்குன்னு கருதக்கூடிய திமுக வாக்காளர்கள் கூட சட்டம் ஒழுங்கு பற்றி வேறு பார்வை வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுங்களா? முந்தின கேள்வி நீங்க கேட்டீங்க டிஎம்கே கவர்மெண்ட் சூப்பர் 20%. அடுத்த கேள்வி டிஎம்கே லா அண்ட் ஆர்டர் எப்படி 13%. அப்ப வாக்களித்தவர்களே மாறி சிந்திக்கிறார்கள் இதுல கவனிக்க வேண்டியது. இது அதிமுகவினுடைய பிரச்சாரத்தினால இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த அளவுக்கு வந்து மோசமா இருக்குன்னு சொல்ல வராங்களா, இல்ல உண்மையாலுமே தமிழ்நாட்டில் அப்படிதான் இருக்கா? அதிமுக பாஜக செய்திருக்க வேண்டிய அளவுக்கான பிரச்சாரத்தை செய்யவில்லைங்கிறத நான் 100 முறை சொல்லியிருக்கேன். அதுல எனக்கு இப்போ வரைக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. இது மக்கள் அனுபவித்து வந்த விஷயமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதிருப்தி அலை இருக்குது அப்படின்னா அதை மக்கள் ஃபீல் பண்றாங்க, செய்யறாங்க. அதற்கு ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ஏதோ ஒரு அணில் மாதிரி ஏதாவது உருண்டு பிறண்டு தான் பண்ணியிருப்பாங்களே தவிர அவர்கள் பெருசா பங்களிச்சாங்க. நான் பலமுறை சொன்னேன், டிஎம்கே வந்து எதிர்கட்சியா இருந்து செயல்பட்டதை போல இந்த முறை 2021 இருந்து அதிமுகவும் அப்படி செயல்படல, பாஜக அப்படி செயல்படல. முதல்வர் ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி? அதுக்கு வந்து சூப்பர் 22, பரவாயில்லை 37, மோசம் 41 அப்படின்னு திமுக 20% வாங்குது, தமிழக முதலமைச்சர் 22% வாங்குறாரு. எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து இருக்கும். அதாவது பாஜக எப்படி இருக்குது, மோடி எப்படி இருக்குன்னா பாஜக விட மோடி கூட ஓட்டுவாங்க. நம்ம வந்து பர்சனாலிட்டி கல்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ் தான் நம்ம ஊர்ல பார்ப்போம். நம்ம இந்திரா காந்தி, மகாத்மா காந்தி, எம்ஜிஆர், காமராஜ், கக்கன் அப்படின்னு கல்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ் தான் நம்ம இருக்கும். அதற்கு இன்னொரு உதாரணம், தமிழக முதலமைச்சர் திமுகவை விட பாப்புலராக, தமிழக முதலமைச்சர் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். நம்ம அது இன்னைக்கும் கூட முதலமைச்சருக்கு தெரியாம பண்றாங்க. நம்ம வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாக்கு இதே மாதிரி விஷயம் வந்துச்சு. ஜெயலலிதா நல்லவங்க, சுத்தி இருக்கிறவங்க சரியில்லை. ஏன்னா ஜெயலலிதா அவர்களை நம்பித்தான் வாக்களிக்கிறார்கள். அதே போல ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கும்போது சரி பல மக்கள் என்ன நினைச்சாங்க, அவர் பல முறை வந்து ட்ரை பண்ணி அவருக்கு முதலமைச்சராக முடியல, இந்த முறை அவருக்கு போட்டு தான் பார்ப்போமே அப்படிங்கிற அட்டம் தான். அதன் பிறகு வந்து சரியாகலங்கிறது செப்பரேட் கேஸ். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியல, அவர்கிட்ட மூடி மறைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான். திமுக மக்கள்கிட்ட அப்படி இருக்க விஷயம் தான். திமுக 20% சாதகமாகவும் தமிழக முதலமைச்சருக்கு 22% சாதகமாக வந்து நிற்கும். ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாலினுடைய செயல்பாடு, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னுமே வந்து அவருக்கான அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? அவர் வந்து கம்பேரிட்டிவா சமீப காலங்கள்ல ரொம்ப தரைக்குறைவா பேசுறது, தரைக்குறைவா செயல்படுறது, எல்லா விஷயங்கள்லயும் அந்த மாதிரி காரணம் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல செயல்படுறதுல அவர் வந்து ரொம்ப ஒரு மெக்னானிமிட்டி மெயின்டைன் பண்றாரு, ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்றாரு. மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அது ஒரு முக்கியமான காரணம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு தலைவர், திரு துரைமுருகன் போல பழைய தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் ஒரு லீடரா, ஒரு பார்ட்டியுடைய பிரசிடென்டா இருக்கக்கூடிய ரொம்ப மூத்த சீனியர் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பிறகுதான் தலைவராகிறார். 2017 தான் வந்து அவருடைய தலைமையில வந்து ஆட்சிங்கிறது. அப்ப அதற்கு முன்னாடியே அவர் வந்து மேயரா இருந்தவர், அவர் வந்து துணை முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவருடைய செயல்பாடுகள் வந்து 75 இருந்தே தமிழகம் கண்டிருக்கு. அதனால வந்து ஒரு ஏற்கப்பட்ட தலைவராக கருதப்படுகிறார். துணை முதல்வர் உதயநிதியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சூப்பர் 16%, பரவாயில்லை 32, மோசம் 52. கம்பேரிட்டிவ்லி இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து ஃபீல்டுல அதிகமா ஆக்டிவா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸ்டாலின் அவர்களும் வந்து ஆங்காங்கே அரசு நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். ஆனா வந்து இன்னுமே வந்து ஸ்டாலினுக்கு இணையாக இவர் வரலையே, அது என்ன காரணம்? கலைஞருக்கு இணையாக நான் இல்லை அப்படின்னு திரு ஸ்டாலினே சொல்லியிருக்கிறார். நீங்க வந்து என்னைய வந்து அவர் கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி, அவருக்கு வந்து மல்டி டேலண்டட், எல்லாரும் கலைஞராக முடியாது அவர் சொல்லி. அது போல அடுத்தடுத்த தலைமுறையில் அது எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சுட்டே போகுது, செயல்பாடுகள் குறைஞ்சிட்டே போகுதுங்கிற பார்க்கணும். இது வந்து இன்னொரு காம்ப்ளிகேஷன். இல்லை, திரு ஸ்டாலின் அவர்களை வாரிசாக பலர் பார்க்கல. திரு தயாநிதியை பார்த்தாங்க, திருமதி கனிமொழியை பார்த்தாங்க, இது மாதிரி வாரிசு அரசியலாம் பார்த்தாங்க. அவங்க எல்லாம் முதல்ல ராஜ்யசபா கொண்டுப்பட்டாங்க, அப்படி இந்த மாதிரிலாம் செய்யப்பட்டது. இந்த இடத்துல வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி யாருமே பார்க்கல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எமர்ஜென்சி காலத்துல இருந்தே ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்காரு, எம்ஜிஆர் காலத்துல இருந்தே ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கிறாங்கனால அவரை வந்து ஒரு வாரிசு அரசியலா பார்க்க, அவர் வந்து வாரிசாக இருந்தாலும் அவரை பார்க்கல. ஆனா திரு உதயநிதி அவர்கள் வந்து எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். எனக்கு அரசியலில் ஈடுபாடு கிடையாது அப்படின்னு திரு உதயநிதி சொல்லியிருக்கார். நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன் அப்படின்னு திரு உதயநிதி சொல்லியிருக்கார். எனக்கு கட்சியின் தொண்டன் என்பதுதான் பெருமை சொல்லியிருக்கார். நான் அமைச்சராக மாட்டேன். இது எல்லாமே பண்ணிட்டு வரும்போது பாமக மாதிரி
பாமக என்ன குடும்ப ஆட்சி நாங்க கொண்டு மாட்டோம், குடும்ப அரசியல் பண்ண மாட்டோம், என் குடும்பத்துல யார் வரமாட்டார்னு மருத்துவர் ஐயா சொல்லி இன்னைக்கு அவருடைய மகனை கொண்டு வந்து அவருடைய பேரனை கொண்டு வரலன்னு சண்டை போட்டு இன்னைக்கு அவருடைய மகளை கொண்டு வந்து நிப்பாட்டார். அப்ப வந்து அந்த கட்சியில வந்து இப்ப திரு அன்புமணி சம்மதிச்சிட்டார் அப்படின்னா அவருடைய மகன், அதாவது டாக்டர் ஐயாவுடைய மகன், அவருடைய மகள், அவருடைய பேரன் 3 பேர் ஒரு கட்சியில் உட்கார்ந்துருப்பாங்க. ஐயாவும் இருக்கிறார். அப்ப அது வந்து குடும்ப கட்சி இல்லாம குடும்ப ஆட்சி இல்லாம என்னவா பார்க்க முடியும்? அப்ப அந்த இடத்துல இந்த கட்சி நிற்குது. தமிழக முதலமைச்சராக திரு ஸ்டாலின், எம்பியாக திருமதி கனிமொழி, இன்னொரு எம்பியாக திரு தயாநிதி, துணை முதலமைச்சராக திரு உதயநிதி, இவ்வளவு வந்து நிற்கும் போது அது குடும்பமாக அந்த குடும்பமா பார்க்கப்பட்டு அதனுடைய தாக்கம் திரு உதயநிதி தலையில விடியுது. ஓகே, அதனாலதான் அந்த மோசம்ங்கிறது அதிகமா இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஏற்கப்பட்ட தலைவரா திரு ஸ்டாலின் இருக்கிறார். எதிர்பார்ப்பு வந்து அதிகமா இருக்குது திரு உதயநிதி மேல். வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா திமுக அரசு 100% அப்படின்னு சொல்லி 11% பேரும், ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லி 31% ஓரளவு செஞ்சிருக்காங்கன்னு 58. நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து கருத்து கணிப்பு கேட்டவங்கல்ல எங்க 2989 பேர்ல ஆல்மோஸ்ட் 50% வந்து டிஎம்கே வாக்களிச்சுவாங்க. நாங்க அந்த கேள்வியும் கேட்டிருக்கோம். 2024 நீங்க யாருக்கு வாக்களிக்கிறதா 47% பேர் வந்து திமுகவுக்கு வாக்களிச்சுவாங்க. திமுகவுக்கு வாக்களித்தவர்கள்லயே 11% பேர் திமுக 100% நிறைவேற்றலன்னு சொல்லி சொல்றாங்க. 100% நிறைவேற்றலன்னு சொல்லியிருக்காங்க. 11% பேர் தான் திமுக சூப்பருங்க சொன்னது செஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அவர்களுடைய கட்சியிலேயே அப்ப மக்களுக்கு என்ன இருக்குன்னு பாக்குறோம். அப்ப ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு % சொல்றத மக்கள் ஏற்கல. இந்த 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்கிறது உண்மை. அதையும் மக்கள் நன்றியோடு பார்க்கவில்லை. ஆஹா தேங்க்ஸ், 1000 rupees கொடுத்தீங்கிற எண்ணம் அவர்களுக்கும் அதுல இல்ல. 1000 ரூபாய் எங்க காசு தான் நீங்க கொடுத்திருக்கீங்கிற சென்ஸ் தான் இருக்குது. அதனால இந்த இலவச திட்டங்கள் சென்றடையவில்லை, தவறாக சென்றடைந்திருக்கிறது. 1000 ரூபாய் காசுல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, அவனுக்கு கொடுக்குறீங்க எனக்கு கொடு. அதாவது அவன் தகுதியானவனா இல்லையாங்கிற கேள்வியில அவங்களுக்கு கொடுத்தீங்கல்ல எனக்கு கொடுங்க, கட்சிக்காரன் கொடுத்தீங்களா எனக்கு கூட, கார்ல வந்து வாங்கிட்டு போறாங்க நிலைமை ஏன் ஏற்படுது? அப்ப தகுதி இல்லாமல் நீங்க கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், எங்க கொடுங்க. அப்ப தகுதி இல்லாம கொடுக்கிறது நிரூபிக்கப்பட்ட பிறகு நன்றி எப்படி உங்களுக்கு வரும், ஓட்டு எப்படி வரும்? அதுதான் இந்த மக்கள் சென்றடைஞ்சிருக்கு. நான் இது வந்து உங்களுக்கு பலமுறை சொன்னேன், உதாரணத்துல சொல்லிருக்கேன். 2023 செப்டம்பர் 17 வந்து இந்த 1000 ரூபாய் திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அப்புறம் 7 மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 7 மாசம் வாங்கிட்டாங்க. 7000 ரூபாய் வாங்கிட்டு மக்கள் 2021 கம்மியா தான் ஓட்டு போட்டாங்க. திமுக 2019 வாங்கின ஓட்டை விட 21 வாங்கின ஓட்டு கம்மி, 21 வாங்கின ஓட்டோட 24 வாங்கின வாக்கு கம்மி. அப்ப 21 போட்டவர்கள் 1000 ரூபாய் வாங்கிட்டு கூடல போட்டுக்கணும். 1,19,00,000 பேர் கொடுத்திருக்காங்க அன்னைக்கு தேதி. அப்ப 1,19,00,000 எக்ஸ்ட்ரா வந்துருக்கணும். இன்ட்டு 2 போட்டீங்கன்னா 2,38,00,000 பேர்ல வந்திருக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி, இவ்வளவுதானே? நடக்கலையே. ஏன்? அப்ப மக்கள் வாங்கிய இந்த இலவச திட்டங்களை நீங்கள் கொடுப்பது அல்ல, எங்களுடைய உரிமை என்று பார்க்கிறார். அதாவது 1000 ரூபாய் அந்த வந்து பெண்களுக்கு கொடுக்கறத விஷயமா இருக்கட்டும், அதை மையப்படுத்தி மட்டுமே வந்து தொடர்ந்து வந்து திமுக அரசாங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சரா இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும், தொடர்ந்து வந்து விடுபட்டவங்களுக்கு எல்லாம் நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு 10 ஸ்கீம் வச்சுக்கோங்க. நடக்கலன்னு நான் ஒரு 10 சொல்றேன். பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க, குறைச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். சரிங்களா? பால் விலையை உயர்த்த மாட்டோம்னு அறிவிச்சிருக்காங்க, உயர்த்துறாங்களா இல்லையான்னு பாருங்க. சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு அறிவிச்சிருக்காங்க, உயர்த்தினாங்களா இல்லையான்னு பாருங்க. மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கெடுப்போம் சொன்னாங்க, அறிவிச்சிருக்காங்க, எடுத்திருக்காங்களா, இன்னைக்கு எடுத்திருக்காங்களா பாருங்க. இதை மாதிரி நான் 10, 15 நான் கண் மூடிட்டு மனப்பாடமா சொல்லுவேன், செஞ்சிருக்காங்களா பாருங்க. மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல, நீங்க கொடுத்த வாக்குறுதி, நான் வந்து நானா ஒண்ணு புதுசா டிமாண்ட் பண்றேங்கன்னு கேட்கல, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றீங்களா இல்ல கண்கூடா பாக்குறாங்க. அப்ப மக்கள் சொல்லுவாங்கல்ல, நீங்க மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்து, நீங்க கூட்டுறவு கடன் ரத்து, நான் இன்னும் 100 சொல்லிட்டே போவேன். அது செஞ்ச 520 வாக்குறுதிகள் எவ்வளவு நிறைவேற்றப்பட்டிருக்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த அதிருப்தி பொதுமக்களிடம் இருக்கு. அடுத்த கேள்வி, திமுக ஆட்சியில ஊழல் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஊழல் இல்லைன்னு சொல்லி 10% ஓரளவுக்கு இருந்தது அப்படின்னு 30% பேரும், அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 60% பேர் சொல்லி. அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சட்டம் ஒழுங்கு இதையும் பத்தி கேட்கும்போது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஸ்வீப்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு பக்கமாக சாய்ந்து ஊழல் எப்படி இருக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு திமுக காரங்களே நல்லா இருக்குது, ஊழல் இல்லவே இல்லைன்னு சொல்லி சொன்னவங்க எத்தனை பேருங்க? உள்ளதுலயே கம்மி. உங்களுக்கு இவ்வளவு குறைவான நம்பிக்கை கிடையாது. அதான் நான் என்ன சொன்னேன், திமுக காரர்களே அதை நம்பல. இன்னும் சொல்ல போனா ஆட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எங்களுக்கு வந்து சேரல அப்படின்னு கவலைப்படுறாங்களே தவிர நடக்கலன்னு சொல்லல. அப்ப இதனுடைய ரிஃப்ளெக்ட் வந்து வரக்கூடிய தேர்தலில் இன்னும் இருக்குமா? ஏன்னா வருஷம் நம்ம இதை பத்தி பேசிட்டே இருக்கோம், ஒவ்வொரு தேர்தல் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஜானைக்கால கருத்து கணிப்பு வந்துருச்சு அதனால ஆட்சி மாறிடும், அந்த பிசினஸ் கிடையாது. அது வந்து ட்ரெண்டை காட்டுது. நீங்க பின்னாடி விஜய் பத்தி கேட்பீங்க, அதனால ரிசர்வ் பண்ணி வைக்கிற அந்த கேள்வியை. நீங்க வந்து ட்ரெண்டை தான் காட்டுது, இது எந்த திசையில பயணிக்குது அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், திமுக ஆட்சிக்கு ஒரு வீழ்ச்சி இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு எழுச்சி இருக்குது, விஜய் அவர்கள் ஓட்டு கூடிட்டே போகுது. இந்த 3 தான் டேக்அவே.
இதுக்கப்புறம் மற்றது எல்லாமே வந்து அந்தந்த கணக்கில் உள்ளதுதான். இது ட்ரெண்ட், அந்த திசையை காட்டுது. நம்ம வந்து நாளைக்கு வந்து நீங்க ஏடிஎம்கே வந்து 3% கூட போட்டிருக்கீங்களங்க, அப்ப ஏடிஎம்கே ஆட்சி வருமா சொல்லுங்கன்னா நான் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான் சொல்லுவேன். டிசம்பர் ஜனவரிக்கு பிறகுதான் சொல்ல முடியும்னு சொல்லுவேன். எனக்கு இப்ப இந்த கருத்துக்களை பிறகு கேட்டாலும். ஆனா என்ன காட்டுது அப்படின்னா, சார் அவங்க ஓட்டு கூடிக்கிட்டே போகுது, இவங்க ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது, டிவிக்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டே போகுது. இதுதான் அந்த ட்ரெண்ட். திமுக அமைச்சர்கள் மீதான இடி ஐடி நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அரசியல் பழிவாங்கல் 29% பேர் வந்து சொல்லியிருக்காங்க, தெரியவில்லை 30, சரியான நடவடிக்கைன்னு சொல்லி 41% பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வாக்கு 41% இருக்குதுன்னு நீங்க நம்பவே மாட்டீங்க, யாருமே நம்ப மாட்டாங்க, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனா 41% பேர் அதிமுகவுடைய வாக்காளர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. 41% ஏடிஎம்கேக்கு லோனா வாக்கு கிடையாது. அப்ப இந்த 41 வந்து இடிஐடி ரைடுல சரிதான் அப்படின்னு யார் சொல்றான்னு பாருங்க, காமன் மேனும் சேர்ந்து சொல்றாங்க பாருங்க. அப்ப இவர்கள் பழிவாங்கும் அண்ணன் கே நேரு அவர்கள் சொல்லுறார், நான் தான் முதல் குறி, என்னை தான் குறி வச்சிருக்காங்க, தேர்தல் ஆரம்பிச்சாங்க, என்னை தான் முதல்ல குறி வைக்கிறாங்க. அவசியம் என்ன இருக்குது? அதற்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் மீது சொல்லப்பட்டது, அதுக்கு முன்னாடி திரு கே ராமன் இருக்காரு, பல அமைச்சர்கள் வந்து அந்த வழக்கில் இருக்கிறாங்க. அப்ப என்னங்க திரு துரைமுருகன் ஏகப்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க. அப்ப யாரும் குறிக்கிறது? இவர்கள் போட்ட வழக்கின் நீட்சியாகத்தான் இடி வருகிறது, சிபிஐ வருகிறது. சிபிஐ இடி தனியா வர முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு கரூர் ஸ்டாம்பேட்ல வந்து சிபிஐ டைரக்டா வழக்கு எடுத்துச்சா? உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது சிபிஐ வந்துச்சு, சரிங்களா? இடி எந்த வழக்குல நேரடியா வந்திருக்குது? திரு கே நேரு மீது இடி வழக்கு பதிவு பண்ணியிருக்கா? பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு இருந்தா தான் வர முடியும். அப்ப இன்னைக்கு இடி வந்து வழக்கு பதிஞ்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே டாஸ்மாக்ல முறைகேடு, தமிழ்நாடு காவல்துறை பதிந்த வழக்குகள், அதுலதான் திரு செந்தில் பாலாஜி மேல வழக்கு. உங்களுக்கு இடி பதிக்கும் போது இடி ஒன்னார் தமிழ்நாடு போலீஸ் ஏன் பண்ணுச்சு அதை சொல்லணும்ல. அப்ப தமிழ்நாடு போலீஸ் பண்ணனுடைய நீட்சி தான் இடி பண்ணுது. அப்ப மக்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டையும் இந்த சட்டம் ஒழுங்கு விஷயத்தையும் இந்த இடி ஐடி ரைடையும் சரி என்று நம்புகிறார்கள். இது நடந்துகிட்டு இருக்கு, இதற்கு வந்து ஒரு நடவடிக்கை தேவை என்று மக்கள் நம்புறாங்க. அதான் அந்த 41%. இல்ல அரசியல் கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள், இப்ப வந்த தாவேகா கூட இடி ஐடி எல்லாமே வந்து பாஜகவினுடைய கைப்பாவையா தான் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா மக்களுடைய எண்ணோட்டம் வேற ஒண்ணு இருப்பதாக தெரியும். தாவேகா என்ன அரசியல் ஞானம் முதிர்ச்சி பெற்ற கட்சியா? நீங்க வந்து எல்லாரும் அரசியலுக்காக சொல்றாங்க, அவங்களும் அரசியலுக்காக சொல்லுவாங்க. அவங்க வேற என்ன சொல்லுவாங்க? அவங்க எஸ்ஏஆர் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? மீனவர்கள் கொல்லப்படுறதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒரு பார்வை இருக்குதா? ஏதாவது ஒரு டேட்டா இருக்குதா அவங்கள்ட்ட? அவங்க இது ஒரு சம்பிரதாயம், அதுக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது செஞ்சுட்டு போட்டு அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. நாங்க இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, டிஎம்கேக்கு சப்போர்ட்டா ஒரு சைடு, அதாவது இடி ஐடி ரைடுலாம் பழிவாங்கல் நடவடிக்கைங்கிறதா 29%. இந்த 29% டிஎம்கே த்ரூ அவுட் எங்கேயும் வாங்கியிருக்காது. வாக்கு அளிப்பீங்களாங்கிற கேள்வி வரைக்கும் அங்கதான் கொஞ்சம் நெருங்கி வந்து நிற்கும். உங்களுக்கு மற்ற எல்லாமே 22, 20 கீழே தான் ஓடி நிற்கும். இந்த அப்பதான் திமுக காரங்க அதை நம்புறாங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? 29% இடி ஐடி வந்து பழிவாங்கல் நடவடிக்கை தான் யார் சொல்றா? டிஎம்கே காரன். அந்த 29 வந்துருச்சு பாருங்க. நான் சொன்னேன் பாருங்க, அவர்களுடைய வாக்கு வங்கி இந்த இடத்துல பேசுது, ஆமா பிஜேபி பழிவாங்க. அவருடைய வாக்கு வங்கி சட்டம் ஒழுங்கு பத்தின சாரி சார் அப்படி ஊழல் பண்ண சார் நோ கமெண்ட்ஸ் பின்னாடி ஓடி வந்துடுறாங்க அவர்கள் வாக்காளர்களே. அதான் முக்கியமாக கவனிக்கணும். சரி, இப்போ அதிமுக ஒருங்கிணை வேண்டுமா என்ற குரல் அது சம்பந்தமா கேட்டதுக்கு எனக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி 27% பேரும், தேவையில்லை அப்படின்னு சொல்லி 29%, சரியானதே 44% பேர் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் பாயிண்ட். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திரு எடப்பாடி பழனிசாமி தெரியாதா? திரு டிடிவி தினகரன் தெரியாதான்னு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது. திருமதி சசிகலா தனி அரசியல் செய்து என்ன சாதித்தான்னு பார்க்கணும். திரு டிடிவி தினகரன் தனியா வந்த பிறகு என்ன சாதித்தான்னு பார்க்கணும். திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மாநாடு நடத்த முடிஞ்சுதான் பார்க்கணும். திரு செங்கோட்டையன் அவர்கள் வெளியே வந்து என்ன செய்யப்படுறான்னு பார்க்கணும். அவர் வந்து என்னை ஏடிஎம்கேலேருந்து நீக்கினது செல்லாதுன்றார். திரும்ப திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஸ்டாண்ட். திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு கரவேட்டி கூட கட்ட முடியல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனி கட்சின்னு ஆரம்பிச்சுட்டு அவர்கள் அதே கரவேட்டை பற்றி கட்டிட்டு இருக்காங்க. அதை நீங்க எங்களுக்கு அப்படியே இருக்குன்னு சொல்லி கட்டிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் அதை கூட முடியல. அப்ப திரு செங்கோட்டையன் என்ன செய்வாரு? திரு ஓபிஎஸ் போல தனி கட்சி காண்பாரா? திரு பிஹெச் பாண்டியன் போல திமுக சேருவாரா? பிஹெச் பாண்டியன் சாரி மன்னிக்கணும், மனோஜ் பாண்டியன். திரு மனோஜ் பாண்டியன் எதுக்கு டிஎம்கே போய் சேர்ந்தாரு? மனோஜ் பாண்டியன் டிஎம்கே பக்கம் சாயிறாருன்னு நாங்க வந்து ரொம்ப முன்னாடியே செய்தி சொல்லிடுவோம். அன்னைக்கு அவர்களுடைய எல்லாருமே நலம் உரிமைகள் எல்லாருமே எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, எப்படி நீங்க எங்களை பார்த்து டிஎம்கே பக்கம் போவீங்கன்னு. சார் எங்களுக்கு சோர் சொல்லிச்சு, நீங்க பேசுறவங்க போனவங்க வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இவ்வளவுதான் சார் கணக்கு. இப்ப அவங்க போய் கட்சியிலே போய் சேர்ந்து அன்னைக்கு எங்களை வந்து சண்டைக்கு வந்தாங்க, எப்படி நாங்க போன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நடைமுறை பார்க்க இவ்வளவுதான். இந்த ட்ரெண்ட் என்ன இருக்குன்னு சொல்றதா எங்களுடைய நோக்கமே தவிர இதுக்கு அதற்கு ஒரு அரசியல் சாயம் பூசுவதில்லை. அப்ப தனித்தனியா ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் என்ன பிரயோஜனம்? யாருக்கும் பிரயோஜனம். நம்ப மாட்டீங்க, இது தொடர்பான வீடியோ வந்து செங்கோட்டையன் வெளியே போன பிறகு ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது, ரெண்டு பக்கமும் சமரசமா போகணும், ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா தான் அவங்களுக்கு வாழ்க்கை, இல்லைன்னா அவர்களுக்கு இழப்பு. நான் சொன்ன போது பல முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அப்படியே சொன்னீங்க சார், நாங்க நினைச்சத நாங்க இந்த பக்கமும் சொல்றோம் அந்த பக்கம் சொல்றோம் ரொம்ப சரின்னு அத்தனை பேருமே உணர்ந்து சொன்னாங்க.
அதைத்தான் நம்ம சொன்னோம். மக்களுடைய கருத்தும் அதுவாக தான் இருக்குது, முன்னாள் அமைச்சர் பெருமக்களுடைய கருத்தும் அதுவாக நாமளும் அதான் சொல்றோம். இப்போ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி 27% பேர் சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன், அது எனக்கு என்னங்கிறது வந்து மிட்வே. அது எல்லாருமே எனக்கு நாம சேர்ந்தா சேர்றாங்க, சேராட்டி போறாங்க அப்படி சென்ஸ் இல்லை. எனக்கு என்ன கருத்து இல்லை, அப்புறம் பார்ப்போம், எலெக்ஷனுக்கு பிறகு வரும், நடிப்பு சார், பின்னாடி சேர்ந்துருவாங்க சார், நோ கமெண்ட் சார், இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த 2ஆம் பயன். இன் திஸ் வே ஆர் தட் வே, இது ரெண்டுமே கிளியர். மிட்வே வந்து மிக்சர் வே தான். கரூர் சம்பவத்தில் தவறு செய்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு தாவேகா 26%, திமுக 29%, இருவரும் அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்லாஷ் தெரியாது 45%. இந்த அதே திருப்பி அந்த தெரியாதுங்கிறது அப்படியே விட்டுருவோம். இந்த 2 தான் நம்ம பலமுறை சொன்னோம். நம்ம டே 1 சம்பவம் நடந்த 27ஆம் தேதியிலிருந்து நம்ம தொடர்ந்து சொன்ன 2 பேருக்குமே அதில் பொறுப்பு இருக்கிறது. யார் காரணம் என்பதை நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும். ஆனால் 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. அதுதான் மக்கள் 2க்கும் ஈக்குவலா 26, 29 சொல்லியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா சொல்லியிருக்காங்க பாருங்க. அது காமன் மேனும் அப்படிதான் நினைக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். அது வந்து இவரும் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுங்க அப்படின்னும், அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற காரணமும் இந்த பொதுமக்கள் புத்தியில இருக்குங்கிறது ஒரு அடையாளம். அதான் அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் வந்து அவங்க சைலண்டா இருந்தாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு சாதகமான கருத்து வந்துடாதா அப்படிங்கறக்காக தான் அப்படி இருந்தாங்களா? அவங்களுக்கு சாதகமான கருத்து வராது, அவர்களுக்கு எதிரான கருத்து வரலங்கிறது அவங்களுக்கு அட்வான்டேஜ். நம்ம வந்து பார்த்தா அவருக்கு ஒரு சிம்பத்தி இருந்துச்சு. அவருக்கு எதிராக வந்து 41 பேர் செத்துட்டாங்க, என்ன கட்சி நடத்துற அப்படிங்கிற கோபம் காமன் மேனுக்கு வரல. என்ன இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விரக்தி, ஒரு வேதனை அது இருந்துச்சு. அது திமுக பக்கம் இருந்துச்சு, ஆட்சியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறனால. அப்படிதான் இவருக்கு எதிராக அது திசை திரும்பல, இவருக்கு ஆதரவாகவும் இல்லை, இவருக்கு எதிராகவும் இல்லை, இவங்க பக்கம் தப்பு இருக்குங்கிற ஒரு கவலை இருந்திருக்கு. அதான் அந்த 26%. விஜயனுடைய அரசியல் எப்படி? அதாவது நீங்க கேட்டிருக்க கேள்வி கரூர் சம்பவத்துக்கு பின்பாக கேட்டிருக்கீங்க. அது ரொம்ப கவனம் பெற வேண்டிய ஒரு விஷயம். மோசம் சொல்லி 24% பேர் சொல்லியிருக்காங்க, சூப்பர் 29%, பரவாயில்லை 47%. இந்த சூப்பர் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் தான் கவனிக்க வேண்டியது. 29 அப்படிங்கிறது வந்து அவருடைய வாக்கு இல்லை, பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வேற ஒரு வாக்கு வந்து நிற்கும். இந்த இடத்துல வந்து 29 வந்து நிக்குது அப்படின்னு சூப்பர் அப்படின்னு அவர்ல அவர் கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்ப்பு உள்ளவர்களும் நடுநிலையாளர்களும் எல்லாரும் சேர்ந்து அவர் நல்லா தாங்க அரசியல் பண்றாரு அப்படின்னு அவர் வந்தா நல்லது நினைக்க சேர்ந்து அந்த விஷயத்தை சொல்றாங்க. சுமார் அப்படிங்கிறவங்க பியூர் டிஎம்கே அலைன்ஸ்காரங்க, மோசங்க அது ஆட்சி, அவருடைய கட்சி சரியில்லைங்கன்னு மோசமா இருக்குன்னு சொல்றவங்க பியூர் டிஎம்கே அலைன்ஸ்காரங்க. அப்போ விஜயனுடைய அரசியல் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்ததுன்னா கண்டிப்பா வந்து சப்ரஸ் ஆயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இது வந்து இன்னும் அதே லெவல்ல இருக்கிற மாதிரி தான் இதை காட்டுதா? கரூர் சம்பவம் அவருக்கு ஓட்டை குறைக்கவில்லை, கூட்டவில்லை. அவருக்கு ஒரு சிம்பத்தி கொடுத்திருக்கு. ஆனா வந்து அவருக்கு ஓட்டை கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தபோது என்ன பெர்சன்டேஜ் வந்துச்சோ அதே பெர்சன்டேஜ் தான் இப்போ வந்திருக்குது. அதனால வந்து அது வந்து நிலையா தான் நிக்குது. அவருக்கு growth திசையில இருக்கு. நம்ம ஒரு 6ல இருந்து 10% வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே போதுங்கிறது நமக்கு தெரியுதே தவிர அவருக்கு ஓட்டு கூடல. இதனால ஓட்டு கூடவும் இல்லை. அதே சொல்லணும், எல்லாரும் விஜயை குறி வைக்கிறாங்க, அதனால நான் விஜய்க்கு ஓட்டு போட போறேன் அப்படிங்கிற சென்ஸும் இல்லை. விஜய் வந்து மோசமா செயல்பட்டாருங்க, அவர் தாங்க 41 காரணம் அப்படின்னு கீழே இறங்கவும் இல்லை. அது ஒரு சம்பவம், அதுல நிறைய வேதனை இருக்குது. நான் உங்களுக்கு புரியுற சொன்னா ஈழத்தமிழர்கள் பிரச்சனை மாதிரி, ஈழத்தமிழர் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சிம்பத்தி உண்டு. எல்லாரும் உங்களுக்கு ஈழத்தமிழர் கஷ்டப்படுறாங்கன்னா நீங்களும் ஆமாமீங்க, நானும் ஆமா, நோபடி வில் ரெஃப்யூஸ் எல்லாம் ஆமாமாங்க. ஆனா அதுக்காக ஓட்டு போடுவாங்களான்னா போட்டுருந்தா அண்ணன் வைகோ தான் முதலமைச்சராக இருக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? அது நிலைமை. ஓட்டு வேற, சிம்பத்தி வேற. இந்த இடத்துல வந்து திரு விஜய் அவர்கள் மேல ஒரு சிம்பத்தி இருந்துச்சு. ஆனா அது ஓட்டா கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. விஜய் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டதுக்கு காங்கிரஸ் உடன் அப்படின்னு சொல்லி 18%, நாம் தமிழர் வந்து 21%, அதிமுக பாஜக கூட்டணி 61% அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புகள் கொடுத்தது நாம தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இதுல வந்து மற்றவர்கள் அப்படின்னோ இல்லை அப்படின்னோ கருத்து இல்லைன்னு நம்ம 3 சாய்ஸ் கொடுக்குறோம். காங்கிரஸ் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கிறதுனால காங்கிரஸ் நாமளே ஒரு வாய்ப்பா நம்ம வைக்கிறோம். நாம் தமிழர் இயல்பான கூட்டணியா கருதப்பட்டது டே 1ல இருந்துங்கனால அது ஒரு கூட்டணி வாய்ப்பு வைக்கிறோம். அவர் வந்து டிஎம்கே கூட போக முடியாது, ஏடிஎம்கே கூட தான் போக முடியுங்கனால அந்த ஒரு வாய்ப்பு வைக்கிறோம். இந்த ரேஷியோ டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த 64% நம்பர் இந்த மொத்த 30+ கேள்விகள்ல எந்த இடத்துலயுமே தொடாத நம்பர். அவ்வளவு தூரம் பயங்கரமான ஸ்வீப்ல வந்து போய் நிக்குது. அப்ப வந்து இது ஒரு நல்ல 64% போது அது ஏடிஎம்கே வாக்கும் கிடையாது, தாவேகா வாக்கும் கிடையாது. அப்ப அதிமுக, பாஜக, தாவேகா எல்லோரும் சேர்ந்து அதை விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் பலமுறை சொன்னேன், இவர்கள் 3 பேரும் சேர்ந்தால் 200 சீட்டு கேரண்டி. வேற யாரையும் கூட்டணி சேர பத்தி கூட பண்ண மாட்டாங்க. இப்ப தாவேகா வந்து ஏடிஎம்கே வந்துருச்சு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு, பாமக, தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திரு அண்ணன் ஓபிஎஸ் உட்பட பல பேர் கேள்விக்குள்ளாரு. அவர்களாம் யாரும் தேவையில்லை, அதிமுக, தாவேகா, பாஜக போதுங்கிற மாதிரியான ஒரு முடிவு வந்துடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அதைத்தான் இந்த ஹியூஜ் நம்பர் காட்டும். இப்ப அதிமுக பாஜகவோட தாவேகா சேர்ந்தா 200 சீட்டு உறுதி அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது நாம் தமிழர் 21% பேருக்கு கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஏன்னா அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து சீமான் அவர்கள் விமர்சித்தே தான் இருந்தாரு. இன்னும் ஆனா வந்து
அண்ணனோட போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை ஏன் வந்து சொல்றாங்க? இல்ல மக்கள் அபிப்பிராயம் இருக்கு. 2 பேருமே இளைஞர்கள், 2 பேருமே அடுத்த தலைமுறை, 2 பேருமே டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறாங்க, 2 பேருமே வந்து பிலோ 40 வந்து ஓட்டர்ஸ் அதிகமா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி காமன் பாயிண்ட்ஸ் தான். இவர் வந்து தமிழுக்கு விரோதமானவர்னு சொல்ல முடியாது. இவர் திராவிடத்தை உள்ள சேர்த்திருக்கலாம், ஆனா தமிழுக்கு விரோதமானவர்னு இவர் சொல்ல முடியாது. அது மாதிரி காமன் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கிறது தான் வந்து அந்த காரணம். அதிமுக திமுக வேண்டாம் அப்படிங்கிற காமன் மேனுடைய கணக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. அதுதான் 2 பேருமே பிரதிபலிக்கிறது. அப்ப அந்த வாக்கு தான் அந்த பக்கம் வந்து நிற்கும். இப்ப நீங்க அதிமுக பாஜக கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது ஏன் பாஜகவை தவிர்த்துட்டு அதிமுக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்காம? ஏன்னா அதிமுக 2026 பாஜகவை கைவிடாது அப்படின்னு நாங்க உறுதியா நம்புறோம். எங்களுடைய சோர்ஸ் அப்படி, அதுதான் செய்தி. அது நடக்காதுன்னு நம்புறோம். நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம வந்து திமுகவோட கூட்டணி ஏன் கேட்கலங்கிற மாதிரி இருக்கு. திமுகவோட கூட்டணி சேருவீங்களான்னு வாய்ப்பு வைக்கலாம்ல. திமுகவோட கூட்டணி சேர மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ். அதே போல நான் ஒரு காமன் சென்ஸ்ல அந்த டிசிஷன் எடுக்கிறேன். ஏடிஎம்கே பிஜேபி வந்து ஒன்னா இருக்கும். 2026 இந்த அலைன்ஸ் உடையாது அப்படின்னு. தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி எது? தாவேகா 12%, நாம் தமிழர் 13%, பாஜக 15%, அதிமுக 60%. மக்கள் வந்து இது வந்து சிறந்த எதிர்க்கட்சின்னா அவங்க அனலிசிஸ் பண்ணி அப்படி சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 60% சொன்னவங்கள டிஎம்கே வாக்காளர்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அவங்க அப்ப டிஎம்கே ஓட்டு போட சொல்ல முடியாது. அந்த 60% நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு, அப்ப ஏடிஎம்கேக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்க கூடாது. புரியுங்களா? திமுக வாக்காளர்களும் எதிர்கட்சியா யார் செயல்படுறாங்கன்னு கேட்கிறவர். நீங்க ஒரு படத்துல நடிக்கிறீங்க, உங்க கூட நடிக்கிறவங்க யாருங்க நல்லா நடிச்சிருக்கான்னு கேட்டா, அப்ப நீங்க அவங்களோட சுமாரா நடிச்சீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்களும் நடிச்சிருக்கீங்க, அவங்க நல்லா பண்ணாங்க, அப்படி ஒரு அப்ரிசியேஷன் தான். அப்படி வந்து அவங்க எல்லாருமே வந்து இந்த அலையன்ஸை சொல்றாங்க. இவங்க கூட சேர்றது வந்து சரியா இருக்கணும். அதுக்கு அர்த்தம் இவர்கள் எல்லோருமே வந்து எதிர்கட்சியா செயல்படுற அதிமுக தான் 60%. அப்ப அதிமுக ஓட்டு 60% புரிஞ்சக்கூடாது. டிஎம்கே காரங்களும் சேர்ந்து அந்த ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்லணும். இருக்கிற எதிர்கட்சியில எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே ஆப்வியஸா பெஸ்ட், ஆப்வியஸா பெரிய கட்சி. அதனால அதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாஜக பெற்றிருக்கக்கூடிய வாக்கள். அடுத்த கேள்வியில ஒரு முக்கியமான சிக்னிபிகன்ஸ் இருக்குது. அதை தலைவர்களா நாங்க மாத்துறோம். இதே விஷயங்களை கன்வெர்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான் அண்ட் நயினார் நாகேந்திரன் பிரிக்கிறோம். அங்க பிரிச்சா வேற ரிசல்ட் வருது. திரு நயினார் நாகேந்திரன் கம்மியான வாக்குகளை பெறுகிறார். புரியுங்களா? விஜய் வந்து வேற வாக்குகளை பெறுகிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அந்த பீக்ல இருக்காரு. ஆனா இந்த மொத்த மூணு வந்து ஷஃபிள் ஆகுது. அதான் கவனிக்கிட்டு. பார்ட்டி இஸ் மோர் பாப்புலர் தென் பர்சன்ஸ். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், நம்ம வந்து மோடியோ ஸ்டாலினோ கேள்வி கேட்டா பார்ட்டியை விட இண்டிவிஜுவல்ஸ் வந்து பாப்புலரா இருப்பாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, இந்த கேள்வியில சிறந்த எதிர்கட்சி எதுன்னு கேட்டா கட்சியில வந்து வேற மாதிரி உள்ளது. சிறந்த எதிர்கட்சி தலைவர் யாருன்னு கேட்டா தலைவர்களுக்கு மாறி. திரு நயினார் நாகேந்திரன் வந்து அந்த அளவுக்கு பாப்புலரா இல்லாமலும், திரு சீமான் அண்ட் விஜய்க்கு வேற மாதிரி பாப்புலாரிட்டியும், சீமானை விட விஜய் வந்து பெட்டரா இருக்காரு. நீங்க நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். பாப்புலாரிட்டியில உள்ளே கம்மியா வந்து திரு விஜய் இருப்பாரு, பிறகு நயினார் இருப்பாரு, பிறகு வந்து சீமான் இருப்பாரு. அப்படி ரிவர்ஸ்ல வந்து நிற்கும். கட்சியில பாத்தீங்கன்னா திரு சீமானோட கட்சி கம்மியா இருக்கும், திரு விஜயோட கட்சி பெட்டரா இருக்கும், திரு பாஜக பெட்டரா இருக்கும். அப்படி இருக்கும். கட்சியிலையும் தலைவர்களையும் அந்த ரிவர்ஸ் ஒன்று இருக்கும். அது அந்த தலைவர்களுடைய பாப்புலாரிட்டி நம்ம புரிஞ்சுக்கிறது உதவும். கடைசியா வந்து இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து நாம் தமிழர் 5%, தாவேகா 20%, திமுக 36%, அதிமுக 39%. இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல முதல் முறையா ஒரு ட்ரெண்டை வந்து மாத்தி காட்டுது. எப்பயுமே 2019 இருந்து 21, 24 இடையில நாங்க எடுத்த எல்லா சர்வே இதுல எல்லாமே டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துச்சு. இந்த முறை அப்பர் ஹேண்ட் இல்ல, லோயர் ஹேண்ட் இருக்குது. அப்பர் ஹேண்ட் வந்து ஏடிஎம்கே இருக்குது. ஒரு பெரிய சர்ப்ரைஸ். தாவேகாக்கு வந்து 20% வந்து நிக்குது. இதற்கு முன்னாடி நாங்க வந்து 3 மாசம் முன்னாடி எடுத்த போலயும் ஒரு 20% காட்டுச்சு. அப்போ வந்து அவர்கள் வளர்ச்சி திசையில ரொம்ப கான்கிரீட்டா போறாங்கன்னு. நாம் தமிழர் வந்து 5% நிக்குது. 5% அவர் 5 தான் வாங்குவாரா அப்படின்னா அவர் வந்து 5 வாங்கலாம், 5.5 வாங்கலாம், 6, 6, 7, 7. இந்த விஜய் அவர்களுடைய வருகை நாம் தமிழில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம புரிஞ்சுக்கணும். திரு விஜய் அவர்களுடைய வாக்கு ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். பட்டியலத்தினுடைய வாக்குகளை வாங்குறது, வடமாவட்ட வாக்குகளை வாங்குறது, சிறுபான்மையினர் வாக்குகளையும் வாங்குறது. அப்ப எல்லா பக்கமும் ஓட்டு எடுக்கிறதுனால பிலோ 40 இளைஞர்கள் வாக்குகளை வாங்குறது. அதனால அவருக்கு வந்து ஒரு 20% இதுல காட்டுது. நான் ஏற்கனவே சொன்ன போல 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏடிஎம்கே பிஜேபி 39% வாங்கியிருக்குமா அதை நான் சொல்லல. டிஎம்கே 36 தான் வாங்கியிருக்குமா அதை நான் சொல்ல. இந்த ட்ரெண்டை காட்டு. ஏடிஎம்கே பிஜேபி அட்வான்டேஜ் எடுக்குது. டிஎம்கே வந்து ஸ்ட்ரகிளிங், டிவிகே வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி போயிட்டே இருக்குது. நாம் தமிழர் தனியா நிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இப்ப இதே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில நாம் தமிழர் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அட்வான்டேஜ் இன்னும் கூடிடும். இதே ஏடிஎம்கே பிஜேபியில விஜய் அவர்கள் வந்தா 200 சீட்டு, நான் திரு சீமான் வந்தா 200 சீட் சொல்ல மாட்டேன், ஆனா கேரண்டியான வெற்றி. அப்ப என்ன தனியா நின்னா 5% இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்தா அவருடைய ஓட் பெர்சன்டேஜ் 9-10 மாறிடும்.
காம்ப்ளிமெண்டரி ஓட்டு இருக்குல்ல, ரெண்டும் சேர்ந்தா வேறன்னு வருது பாருங்க. அப்ப அது வந்து வேற அந்த கணக்கு தான். அப்ப வந்து விஜய் அவர்களுடைய வருகை நாம் தமிழில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வளவுதான் சென்ஸ். அது 5 ஆயிருமா 7 ஆகுமா அந்த சென்ஸ்ல அது வந்து இட் இஸ் கிரியேட்டிங் ஏ சேலஞ்ச் டு என்டிகே. அப்ப இதே மாதிரி அப்ப ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சிருமா அப்படின்னா ஏடிஎம்கே அட்வான்டேஜ் எடுக்குது. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம எப்பயுமே நம்ம சொல்லிப்போம், நீங்க எல்லாம் ஆண்டு பார்க்கலாம், அட்வான்டேஜ் டிஎம்கே அப்படிங்கிற வார்த்தையை மாத்தி அட்வான்டேஜ் ஏடிஎம்கேங்கிற இடத்துல நிக்குது. ஸோ வின் பண்ணிடுவாங்களா? yet we have to wait and watch. இப்போ நீங்க விஜயனுடைய அந்த சதவீதம் 20% வந்து இந்த தடவை காட்டுது. நம்ம இதுக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி பேசும்போது மே மாசம் கூட வந்து இதே 22% காட்டியிருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இன்னும் வந்து பொறுத்திருந்து பார்க்கணும், 2-3 சர்வே பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த 20% நீங்க ஏற்கிறீங்களா? ஆமா, அதான் நான் சர்வேலையும் சொல்லியிருந்தேன், இப்பயும் சொல்லியிருந்தேன். கடந்த முறை நான் சொல்லிட்டேன், இந்த முறை நான் வந்து ஏற்கலைங்க அப்படின்னு. ஆனா தொடர்ந்து வந்தா நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணுங்கிறேன் சொன்னேன். அப்ப 2வது முறை வரும்போது நான் கன்வின்ஸ் ஆறேன். இப்போ எலெக்ஷன் நெருங்க அந்த ட்ரெண்ட் இன்னும் கூடும். போஸ்ட் கரூர் சாம்பிள் இந்த விஷயம் நடந்திருக்குது. அப்போ வந்து அவருக்கு வந்து காங்கிரீட்டா இருக்குது அப்படின்னு. ஸோ திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது 26% எங்களுக்கு ஓட்டு இருக்குன்றார். அப்படி வந்து அவங்களுக்கு 26 இருக்கா 30 இருக்காங்க போல, அவர்களுக்கு காங்கிரீட்டா ஓட்டு அக்யூமுலேட் ஆகுது. அது 10ல இருந்து பிளஸ் இருக்கலாம். அது எவ்வளவுங்கிறது நமக்கு வந்து ரிசல்ட் வந்தா தான் தெரியும். கடைசி நேரத்தில் வேட்பாளர்கள் ஹைஜாக் பண்றது, வேட்பாளர் வாபஸ் வாங்குறது, நிறைய விஷயங்கள் நடக்கும். தனியா போட்டிட்டா அது வேற கணக்கு நம்ம பார்க்கணும். இப்போ வந்து அவருக்கு ஓட்டு காங்கிரீட்டா அக்யூமுலேட் ஆகுதுங்கிற சென்ஸோட நிறுத்த விரும்புறேன். இப்போ ஒட்டுமொத்தமா இந்த சர்வேனால என்ன மெசேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது? அட்வான்டேஜ் ஏடிஎம்கேங்கிற ட்ரெண்ட், அது அட்வான்டேஜ் டிஎம்கேவா ரீடைன் பண்றதுக்கு தே ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். ஏன்னா அவருடைய இமேஜ் வந்து டேமேஜா நிற்குது. அப்போ வந்து ரூலிங் பார்ட்டி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். 10 வருஷம் ரூலிங் பார்ட்டியா இருந்த பாஜகவே தன்னுடைய வாக்குகளை வந்து இழந்தது, தன்னுடைய சீட்டுகளையும் இழந்து நம்ம பார்க்குறோம். டெல்லியில் 2024 அவங்க வந்து 300, 308, 310, 240 வந்து நின்னாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அது மாதிரி தான் 5 வருஷத்துல இவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்குது. கூட்டணி கட்சிகளும் பெருசாக வந்து ஓவர்வீமிங்காக சப்போர்ட் பண்ணல. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. விஜய் போன்ற புது ஃபேக்டரியில் வர்றாங்க. ஏடிஎம்கே பிஜேபி ஒன்று சேர்ந்துருச்சு. இது எல்லாமே திமுகவுக்கு எதிராக திசை திரும்புது. கூட்டணி கட்சிகள் எதிர பிளந்து நிற்கிறது தான் திமுக அட்வான்டேஜா நிற்குது. இப்போ தாவேகா அதிமுக கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா இது வந்து கிளியரா எதிர் சைடு போயிருக்கு. நீங்க யார் நான் சர்வே நடத்தினால தமிழ்நாட்டில் யார் சர்வே நடத்தினாலும் ஒரு ரிசல்ட் தான் வந்து நிற்கும். இப்போ அவர்கள் பிளவுபட்டு கிடக்கிறனால அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. எப்பயுமே ஒரு செஃபாலஜிஸ்ட்டை நீங்க கேட்டீங்கன்னா 3% ஓட்டுங்கிறது எய்தர் வே போகலாம். ஸோ இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம். இப்போ வந்து அட்வான்டேஜ் ஏடிஎம்கேவாக இருந்தாலும் நெக் டு நெக் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஒரு டஃப் ஃபைட் இஸ் முன்னாடி நிற்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். கிளியர் ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்படின்னு இன்னைக்கு சொல்றதுக்கு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி.